கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. வள்ளுவனார் தெரிவித்தா போலே கல்வியை நன்கு கற்க வேண்டும். கற்ற பிற்பாடு கற்ற கல்விக்கு தகுந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும். படிக்காமல் இருந்தாலும் தவறு. படித்தபின் படித்தபடி ஒழுகி நடக்காமல் போனால் அதைவிட பெருந்தவறு. இந்த 2 குற்றங்களுமே கூடாது. எந்த விஷயத்தை கற்கிறோமோ அதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் கற்க வேண்டும். அரை குறையாக கற்பது கூடாது. அதைத்தான் கற்க கசடர. எந்த ஐயத்துக்கோ குழப்பத்துக்கோ இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்கிற எந்த சந்தேகத்துக்கும் இடம் வைக்காமல் ஒரு விஷயத்தை கற்க வேண்டும். கற்ற பிற்பாடு கற்றபின் நிற்க அதற்குத் தக. நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதற்கு தகுந்தா போலே நடக்க வேணும். இதே விஷயத்தைத்தான் விதுரன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஏதென்னு பார்ப்போம். க்ஷிப்ரம் விஜானாதி சிரம் ஸ்ருணோதி விஜ்ஞாய ச அர்த்தம் பஜதே ந காமாத் ந அசம்ஸ்பிருஷ்டः வியுபயுங்க்தே பரார்த்தே தத் பிரஜ்ஞானம் பிரதமம் பண்டிதஸ்ய. பண்டிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் அறிவு இது. நாம யாரெல்லாம் பண்டிதர்கள், அறிவுடையவர்கள் யார் என்று அவர்களுக்குரிய அடையாளங்களை பார்த்து வருகிறோம். இது மற்றொரு அடையாளம். க்ஷிப்ரம் விஜானாதி. ஒரு விஷயத்தை சடக்கென புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கிராஸ்ப் பண்ணிக்கிறார், உடனே புரிஞ்சு நுடுறாருன்னு சொல்ற மூலியம். க்ஷிப்ரம் விஜானாதி. விஷயத்தை இடம் பொருள் ஏவல் அதற்கு தக்கா போலே இன்னதுதான் நடக்கிறது, இன்னதான் சொல்ல வரா அப்படிங்கறத சட்டுன்னு புரிஞ்சு நுடலாம். ஆனா சட்டுன்னு புரிஞ்சுன்றதோட விட்டுடக்கூடாது. சிரம் ஸ்ருணோதி. நீண்ட காலத்துக்கு கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை சடக்கென இதுதான் என்று புரிந்து கொண்டாலும் அதோட முடிவெடுத்துடக்கூடாது. அதை பற்றி நிறைய கேட்க வேண்டும். சான்றோர் சொல்படி கேட்க வேண்டும். உற்றார் உறவினர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அகச்சிரம் ஸ்ருணோதி. நீண்ட அதை பற்றி ஆராய வேணும், கேட்க வேண்டும். அடுத்து விஜ்ஞாய ச அர்த்தம் பஜதே ந காமாத். விஜ்ஞாய எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறோமோ அர்த்தம் பஜதே அந்த தெரிஞ்சின்றதன்படி நடக்க வேண்டும். அதுதான் கடைப்பிடித்தல், ஒழுக்கத்தை கடைப்பிடித்தல். ஆனா அப்படி நாம கடைப்பிடிக்கிறோம் என்னால் ந காமாத், வெறும் ஆசைக்காக அதை பண்ணுவதில்லை. மன திண்மத்துக்காக சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக பண்ண வேண்டும். தான் ஆசைப்படுறோம் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு செயலை செய்வதில்லை. அப்ப 3 விஷயங்களை இப்ப நாம சேர்த்து பார்த்திருக்கோம். விஷயத்தை சட்டென புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலத்துக்கு கேட்டு அதை பற்றி ஆராய வேண்டும். எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோமோ அதை பற்றில்லாமல் நம்முடைய ஆசைக்காக இல்லாமல் இது சாஸ்திரம் சொல்லித்து செய்யத்தக்கது அப்படிங்கிறதுக்காக செய்து முடிக்க வேண்டும். இம்மூன்றும் ஸ்லோகத்தினுடைய முதல் பாதியில சொல்லிட்டார். அடுத்த பாதியிலே ந அசம்ஸ்பிருஷ்டः வியுபயுங்க்தே பரார்த்தே. பரார்த்தே மற்ற பேருடைய விஷயத்தில் ஒரு 3ஆம் மனுஷரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்போது ந அசம்ஸ்பிருஷ்டः இவன் கேட்கப்படாவிட்டால் என்ன அபிப்பிராயம் சொல்லுன்னு ஒருத்தரும் கேட்கல, உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கல. அப்படி கேட்காமல் இருக்கும்போது வாயை திறக்காம மௌனமா இருந்துடணும். அதுதான் அறிவாளிக்கு அடையாளம். நம்மை கேட்கும் போதுதான் சொல்ல வேண்டும். நம் அபிப்பிராயத்தை அங்க யாரும் கேட்கல. 3ஆம் மனுஷன் விஷயத்திலே சட்டென்று உள்ளே புகுந்து தேவையில்லாம நாம் ஒரு அபிப்பிராயம் சொன்னால் சொல்லலாம், ஆனா அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் கேட்கப்படாமல் நாமா ஒரு செயலில் புகுவதே கூடாது. அதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற விதுர நீதியே சாட்சி. சஞ்சயன் முதல் நாள் இரவு திருதராஷ்டிரனிடத்திலே வந்து பாண்டவர்களிடத்தில் பெற்ற செய்தியை சொல்ல முற்பட்டான். அப்போது திருதராஷ்டிரன் கேட்டிருக்கலாம். ஆனால் ஏற்கனவே சஞ்சயன் தளர்ந்து போய் ஆயாசப்பட்டிருந்தபடியால் நான் போய்விட்டு திரும்ப வருகிறேன், அப்ப பாண்டவர்கள் சொன்னதை நாளை காலை ராஜசபையில் சொல்லுகிறேன்னு சஞ்சயன் சொன்னான்.
சஞ்சயன் என்ன பேசிட்டு வந்திருக்கான்ங்கிறது விதுரனுக்கும் தெரியும். நாளை காலையில அவர் சொல்ல போறார்னா ராஜா எப்படி தயாரா இருக்கணும்னு விதுரன் உடனே உபதேசம் பண்ணிருக்கலாம். ஆனா வாயே திறக்கல விதுரன், நம்மை கேட்கவில்லை. ஆனால் இரவு கண் விழித்து தூக்கம் வராமல் திருதராஷ்டிரன் துயரப்பட்ட போது விதுரனை அழைத்து வா என்ன ஆள் அனுப்புகிறார். விதுரன் வந்தார். என்ன வேணும் மன்னவா, உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டார். தூக்கம் வராமல் தவிக்கிறேன், எனக்கு நல்லது சொல் அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கிறான். நல்லது சொல்னு கேட்ட பிற்பாடுதான் விதுரன் சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம கேட்காத இருக்கிறச்சே சொன்னா என்னாகும், கேட்கறச்சே சொன்னா என்னாகும், உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க அப்படி நம்மள கேட்கறச்சே சொன்னோம்னா அது எடுத்துக்கிறதுக்கு பிரயோஜனப்படும். அர்ஜுனனே கண்ணனிடத்தில் எனக்கு எது நல்லதோ எது நன்மை செய்யுமோ அதை நீ சொல்லுன்னு கேட்கிறான். யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு எது நன்மை செய்யுமோ, உனக்கு நான் சிஷ்யன், உனக்கு அடிமை, உன்னிடத்தில் சரணம் புகுந்தவன், எனக்கு வேறு சொல்வார் கிடையாது, என் ஐயங்களை போக்குவதற்கு வேறு அதிகாரி இல்லை, கண்ணனே நீயே சொல், நீ சொன்னதை கேட்டு நடக்கிறேன் என்று அர்ஜுனன் காலை பிடித்து மன்றாடவே கண்ணன் விஷயத்தை தெரிவித்தான். அப்படி இல்லாமல் கேட்காத போதே சொன்னா என்னாகும் தெரியுமா? நல்ல வார்த்தை சொல்லுன்னு ராவணன் விபீஷணனை கேட்கவில்லை. ஆனா விபீஷணனாக நல்வார்த்தை எடுத்துரைத்தான். ராமனிடத்துல சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு, அபச்சாரப்படாதே, ராமேரிதாக வாயு சமான வேகாக வஜ்ரோபமாக வஜ்ராயுதத்தை ஒத்த ராமபாணங்கள், விஷத்தை கக்கும் நெருப்பை கக்கும் ராட்சச குலமே பூண்டோடு அழிந்து போகும், ராவணா தவறிழைக்காதே என்று சொன்னான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை நல்வார்த்தை எதுவும் காதலையே ஏறலையோ இல்லையோ. அப்ப நம்ம கேட்காத போது குறுக்க போய் சொன்னால் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கேட்கும் போது சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன் அப்படி சொல்றேன்? கேட்கறச்சே சொன்னா ஏத்துக்க வேண்டாமா? கேட்காத இருக்கிறச்சே சொன்னா ஏத்துக்க மாட்டா, கேட்டு சொன்னா ஏத்துக்க வேண்டிதானே என்று தோணும். ஆனால் இந்த இடத்துல நடக்கலையோ இல்லையோ. இப்ப விதுரன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறார். திருதராஷ்டிரன் கேட்டுத்தான் விதுரன் உபதேசித்தார். ஆனா விதுரனுடைய உபதேசத்தின்படி திருதராஷ்டிரன் நடக்கவில்லை. இத்தனையும் நாம இப்ப இன்னும் எத்தனை நாளா போறதோ விதுர நீதி முழுக்கடியும் சொல்லணும், நீங்க அதை கேட்கணும். அத்தனை ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 8 அத்தியாயங்கள். இது இத்தனையும் முடிச்சுட்டு திருதராஷ்டிரன் என்ன தெரியுமோ சொன்னார்? நீ சொன்னதெல்லாம் சரின்னு படுறது, ஆனா என் மனம் அதன் வழி நடக்க மறுக்கிறது. முடிச்சுட்டார். இப்பவே உங்களுக்கு தோணிப்படும், சுவாமி அப்ப நீர் எதுக்கு கஷ்டப்படுறீர், எங்களை எதுக்கு காலங்காலத்தால கஷ்டப்படுத்துறீர், இப்பவே வேணா முடிச்சு விடலாமன்னா. திருதராஷ்டிரன் கேட்காத போட்டோம், நாம கேட்டு நடந்துக்கலாம் இல்லையா? அதனாலே கேட்காதிருக்கிறச்சே சொன்னா நடக்கவே நடக்காது. கேட்டு சொன்னால் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காவிட்டாலும் இல்லை. கேட்டு சொல்றச்சேவே நடக்காதுன்னா அப்புறம் கேட்காத சொன்னோம்னா எங்கேயான நடக்க போறதா? சீத்தை கூட தான் ராவணனுக்கு உபதேசம் பண்ணினாள். ராவணனுக்கு நல்லது சொல்லணும் சீத்தைட்ட கேட்கலே. ஆனா ராவணனுக்கு எது நல்லதுன்னு சீதையாக எடுத்துரைத்தாள், காதல ஏறலையே. ஹனுமான் ராவணனுக்கு நல்லதை எடுத்துரைத்தார், காதில் விழவில்லை. அடுத்த அங்கத பெருமாள் நல்லதை சொன்னார், காதல ஏறவே இல்லை. இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கேட்கப்படணும். அந்த இடத்துல நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும். இல்லாத விடத்தில் பேசினோம்னால் அதுக்கு நாம நம்முடைய வாயை எச்சில் வாயாக்கிண்டு வீணாக்கிட்டோங்கிற பொருள் படும். சில பேர் சொல்லுவார்கள், நாம சொல்றதை சொல்லிடுவோம், கேட்டுக்கிறவா கேட்டுக்கிறா, கேட்காதவா போறாள்னால் இந்த நாம சொல்றதை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு போறது சொல்லுங்க. ஏதோ கேட்கறதுக்கு மனசுல ஒரு இன்க்ளினேஷனான்னு இருக்கணும். அப்படி சொன்னால்தான் அது எடுபடுமே தவிர நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருக்கிற இடத்துல பேசுறதுல லாபமே இல்லை. அப்ப மூணாம் மனுஷரை பத்தின பேசு அழையாத விருந்தாளியாக நாம் பேசுவதே கூடாது. இது பிற்பாதியினுடைய பொருள். இப்ப முற்பாதிக்கு வருவோம். க்ஷிப்ரம் விஜானாதி சிரம் ஸ்ருணோதி. சட்டுன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுடணும், ஆனா நீண்டதை ஆசை போட்டு கேட்க வேண்டும். விஷயம் எனக்கு சட்டுன்னு புரிஞ்சு கொடுத்து, சில பேர் ரொம்ப வேகமா புரிஞ்சு விடுவா, கற்பூர மூளைங்கிற மூலியம் அத போல சட்டுன்னு புரிஞ்சு விடுவா. ஆனா அதுக்கு மேல அவ அதை பத்தி பேசவே மாட்டா, விசாரமே பண்ண மாட்டா. அப்படி இருக்க கூட ஒரு விஷயத்தை நாம சடக்குன்னு கிரகிச்சுனுட்டா கூட கொஞ்ச நேரம் அதுல செலவழிக்கணும். விட்டுட்டு நாளைக்கு செலவழிக்கணும், விட்டுட்டு நாளன்னைக்கு செலவழிக்கணும். 2-3 நாள் பொழுது செலவழிச்ச அப்புறமும் நம்ம கிரகிச்சது சரியாத்தான் கிரகிச்சிருக்கோம், இதுதான் விஷயம் அப்படின்னு உறுதிப்படுத்தி கொண்டுதான் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு நிமிஷத்துல புரிஞ்சா அந்த இடம் பொருள் ஏவலுக்கு தக்காப்புல நம்ம தப்பா புரிஞ்சு விடலாம். ஒருவேளை மறுநாள் நம்ம மனசே மாறி இருக்கலாம், இடம் பொருள் ஏவல் மாறி போயிடலாம், எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறலாம். அதனாலதான் 2-3 நாள் விட்டு பார்க்கணும்.
சடக்கென புரிஞ்சின்றதை சடக்கென நடைமுறைப்படுத்திடவே கூடாது. இப்போ நம்ம கிட்ட ஒண்ணு கேட்கிறார், அப்பவே நம்மால முடிவெடுக்க முடியல, ஆனா அவசரமா ஏதோ ஒரு முடிவு மனசுக்கு தோன்றது. அப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கோ, நாளைக்கு பதில் சொல்றேன். தப்பில்லை. அந்த சமயத்துல அந்த ஒரு நாள் அவகாசம் வாங்கின்றது நன்மையே பயக்கும். ஏன்னா நாமே 2-3 கோணத்துல அதை ஆராய்ந்து பார்க்கலாம் இல்லையோ. இப்போ ஒரு இடம் சொல்றேன். ஹனுமான் போய் சீதையை கண்டார், கிஷ்கிந்தைக்கு திரும்ப வந்தார். ராமனை விழுந்து வணங்கி, கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இற்பிற பெண்ணதொன்னும் இரும்பொறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன் கண்டேன் சீதையை என்ன ஹனுமான் சொன்னார். ராமனுக்கு உள்ளூர பதைப்பு. ஹனுமான் போயிருக்காரே, 1 மாசம் ஆயிடுத்தே, எப்ப வருவரோ என்ன சொல்ல போறாரோ. வந்த உடனே ராமன் திருவுள்ளத்தில் ஒரு பாட்டம் மழை பெய்தா போலே குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக சட்டுன்னு ஹனுமான் சொன்னார், கண்டேன் சீதையை. சம்ஸ்கிருதத்துல வால்மீகி சொன்னார், திருஷ்டா சீதா, என்னால் சீதை பார்க்கப்பட்டாள். சீதையை கண்டேன்னு தானே சொல்லணும். ஆனா ஹனுமான் கண்டேன் சீதைங்கிறார். ஏன்னா சீதையைன்னு முதல் வார்த்தை சொல்லி இருந்தால், ஓ சீதைக்கு என்ன ஆயிடுத்தோ அப்படின்னு ராமன் உள்ளம் பதற வாய்ப்புண்டு. அந்த 1 நிமிஷ பதற்றம் கூட, 1 நிமிஷ துன்பம் கூட ராமனுக்கு கொடுக்க கூடாது. என்ன அடியவனான ஹனுமானுக்கு திருவுள்ளத்துல ஆசை. அதனால முதல்ல கண்டேன் விட்டார். கண்டேன் விட்டா திருப்தி ஏற்பட்டுடுமோ இல்லையோ. இனிமே சீதையை பத்தி கவலைப்பட வேண்டாமே, அப்புறம் சீதையினார். அப்ப கண்டேன் சீதைன்னு சொல்றதுக்கும் சீதையை கண்டேன்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க. கண்டனன் பார்த்தேன் சொல்லி முடிச்சு விட்டார். அத்தோட உடனே சரி சீதை என்ன சொன்னா, எப்படி புறப்பட்டு போலாம், எங்க சண்டை போடலாம், சீதை எப்படி ரட்சிக்கலாம் என்னதானே ராமன் கேட்டிருக்கணும். கண்டேன் சீதைன்னு சொன்ன உடனே க்ஷிப்ரம் விஜானாதி, சீத்தை ஜாக்கிரதையா இருக்காள்னு ராமனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. ஆனா அதோட அவர் முடிவெடுக்கிறதா இல்ல. அடுத்த ஹனுமான பார்த்து சொல்றார், மதுரா மதுராலாபா கிமாக மம பாமினி, என்னுடைய ஆசைக்குரியவளான சீதை ரொம்ப இனிமையாக பேசுவளே. ஹனுமன் அவளிடத்துல என்னென்ன பேசினீர், அவள் உமக்கு என்னென்ன சொன்னாள், போன இடத்துல என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுன்னு நான் கேட்டுக்கணும். என்ன ஒரு பெரிய பாறாங்கல்லுக்கு மேல ஏறி ராமன் உட்கார்ந்துக்கிறார். மெதுவா ஹனுமான் அப்பதான் ஒரு சரித்திரமா சொல்றார். நமக்கு தோணும் பார்த்தாச்சுன்னு சொல்லியோ, அப்புறம் என்ன சுவாமி போயிட்டு வந்த கதை முழுக்க கேட்டுக்கணுமா, அடுத்து வேலையில இறங்க வேண்டாமான்னா, அதுதான் க்ஷிப்ரம் விஜானாதி ஸ்ருணோதி சிரம், நிதானமா கேட்டுக்கணும். என்னென்ன நடந்திருக்குன்னு மொத்தத்தையும் நம்ம மனசுல வாங்கிக்கணும். இன்ஃபர்மேஷனுக்கு கண்ணையும் காதையும் எப்பவும் திறந்து வச்சுட்டு இருக்கணும். ஆனா வாங்கின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கடைபிடிக்க முடியாது. அது அத்தனையும் ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு தானே நமக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கார் பெருமாள். எல்லா டேட்டாவையும் உள்ளுக்குள்ள போட்டுக்கணும், அதை நல்லா அனலைஸ் பண்ணணும், அதை திரும்ப திரும்ப யோசிக்கணும், அப்புறம்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனாலதான் ராமன் சட்டுன்னு சீதை வந்தாச்சுன்னு தெரிஞ்ச பிற்பாடும் உடனே முடிவெடுத்து விடலே, நன்கு கதை முழுக்க கேட்டுக்கிறார். ராவணன் என்ன வந்தான், திரிஜட்டை யாரு, விபீஷணன் யாரு, அங்க இருக்கிற ராட்சசர்களுடைய பலாபலம் என்ன, இத்தனை சரித்திரத்தையும் கேட்டுண்டார். ராமனிடத்துல எப்போதுமே ஒரு பழக்கம். 12 ஆண்டுகள் வசிஷ்டாச்சாரியர் இடத்துல குருகுலவாசம் பண்ணார். அத்தனையும் கற்று தேறினார். நாம ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். குருகுலத்துல போய் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுன்னா, ஓ அவ மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும், அப்பா அம்மாவை பிரிஞ்சு சிரமப்படுறா போல் இருக்கு, அப்படியே ஏக்கத்தோட குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கும், குருகுலத்துல இருக்கிறதே ஆபத்து, வீட்டுல இருந்துட்டு ஆனந்தமா பிள்ளை அம்மா அப்பாவோட இருந்திருக்க கூடாதான்னு நினைக்கிறோமோ இல்லையோ. இது தப்பான அபிப்பிராயம். குருகுலத்துல குழந்தைகள் ஆசையாத்தான் இருக்கும், ஆனந்தமா தான் இருக்கும். பிரம்மத்தையே கத்துக்க போறா, அப்ப கண்கள்ல கண்டிப்பா ஒளி இருக்கும். மேலும் இந்த குருகுலம்ங்கிறது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. இது வசிஷ்டர் காலத்தே, விஸ்வாமித்திரர் காலத்தே ஓரோரு அரசனும் தம் பிள்ளைய கொண்டு போய் குருகுலத்தில் விட்டு இருக்கிறான். அரசனுக்கு பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய சொத்து. ஒரு சொத்து ராமனை பெற்றெடுத்தான் 60,000 ஆண்டுகள் கழித்து. ஆனாலும் குருகுலவாசத்துல விட்டுத்தான் ஆகணும். அப்பதான் இந்த மனசு நன்கு பண்படும். நாம அப்பா அம்மாவோட இருக்கிறது மட்டும்தான் திருப்தின்னு நினைச்சு கூடாது. நன்னா நம்ம தலையில வித்யை ஏறணும்னால் அப்ப குருவனிடத்துல கற்றே தீர வேண்டும். சகிஷ்டாச்சாரிடத்துல ராமன் கத்துருக்கார், விஸ்வாமித்திர இடத்திலே கற்றார். இத்தனை பேரிடத்துல கற்றிருந்தாலும் ராமனுடைய கடைசி மூச்சு வரை சட்டென்று அரண்மனையில ராமனை காணமே, எங்க போயிருப்பார்னு தேடினால் யாரான ஒரு மகரிஷியனுடைய காலில் தலைய வச்சு அங்கேயே நல்ல விஷயத்த கேட்டு இருப்பான் ராமன். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா, பல பேரிடத்துல கேட்பார், பல தடவை கேட்பார், பல விஷயங்களை கேட்பார். சடக்கென முடிவெடுத்துட மாட்டார். சாமர்த்தியம் இருந்தாலும் அப்படி முடிவெடுத்துட மாட்டார். அப்படித்தான் நாம் எடுக்க வேண்டும். அதுக்குன்னு காலத்தை தள்ளி போடணும்.
நான் பர்ஃபார்மன்ஸ பத்தி நான் இங்க சொல்லவே வரல. நிதானமா நல்லது தீயது ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். விஜ்ஞாயச்ச அர்த்தம் பஜதே ந காமாத். கற்றபின் நிற்க அதற்குத்தாக. ஒரு விஷயத்தை இப்ப நன்னா தெரிஞ்சுட்டோமா, அதுக்கப்புறம் அதை கண்டிப்பா கடைப்பிடித்து விட வேண்டும். அது இல்லாமல் சரி தெரிஞ்சுட்டோம், எத்தனையோ டேட்டாவை கழிச்சுட்டோம், அத போல முடிவுக்கு வந்த டேட்டாவையும் கழிச்சு விட்டுடுவோம். பல சமயம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்றா பாருங்க, அது குப்பை தொட்டியில போய் கிடக்கும். ஒரு ரிப்போர்ட்ங்கிறது எடுக்கிறதே அதை வச்சு டெசிஷன் மேக்கிங்காக. எந்த கம்பெனில எங்க வேணா போய் கேட்டு பாருங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறா, ஒரு டேட்டாவை பிரசன்ட் பண்றாள்னா அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். வெறும் கத்தையா காகிதத்தை வச்சுன்னு என்ன லாபம்? அதுக்குத்தான் இன்னைக்கு ஆபீஸையே பேப்பர்லெஸ் ஆபீஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. எத்தனையோ ஜங்க் டேட்டா வச்சுன்னு பிரயோஜனம் அல்ல. அது கொண்டு முடிவெடுக்க வேண்டும். டிசிஷன் எடுத்த பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறைய இடத்துல மீட்டிங்கா நடக்கும். ஆனா அந்த மீட்டிங்களுடைய முடிவு கடைப்பிடிக்கவே படமாட்டாது. அப்பதான் அது சரி வர்றதே இல்லை. அப்படி இல்லாமல் கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம்? மேலும் பார்ப்போம்.